ஒரு குட்டி கதையை உங்களோடு பகிர்ந்துக்க நாங்க ஆசைப்படுறோம். இந்த கதை உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன மாற்றத்தை இந்த கதை உங்களுடைய மனசுல விதைச்சா கூட அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சாக கிடக்கிற ஒரு அப்பா அவருடைய பையனை கூப்பிட்டு அவர்கிட்ட ரொம்பவே பழமையான ஒரு வாட்சை கொடுத்து, இந்த வாட்ச் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது, ரொம்ப வருஷமா இதை நான் பாதுகாத்துட்டு வரேன், ஆனா இப்ப எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால இந்த வாட்சை கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ல இதுக்கு என்ன விலை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. அந்த பையனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு இந்த வாட்சுக்கு என்ன விலை கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கடையில இருந்தவரு, தம்பி இது ரொம்பவே பழசா இருக்கு, அதனால இதுக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் வீட்டுக்கு திரும்ப வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாரு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அடுத்து அந்த பையனை ஒரு அடகு கடைக்கு போக சொல்லி அங்க என்ன விலை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்றாரு. அந்த பையனும் அடகு கடைக்கு போயிட்டு அங்கேயும் விசாரிச்சுட்டு திரும்ப அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த வாட்ச்ல நிறைய ஸ்கிராச்சஸ் அண்ட் டேமேஜ் இருக்கா, அதனால அடகு கடையில இதுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும் தான் கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா அவங்க அப்பா ஒரு மியூசியத்துக்கு அனுப்பி அந்த இடத்துல இந்த வாட்சுக்கு என்ன விலை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்றாரு. மியூசியம்ல விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இந்த வாட்ச் ரொம்ப ரேர் அண்ட் யூனிக் பீஸா, அதனால இதுக்கு 50 லட்சம் வரைக்கும் தருவாங்களாம் அப்படின்னு ரொம்ப பிரமிப்போட சொன்னாரு. அப்படி அவன் சொன்னதும் அவங்க அப்பா அவனை பார்த்து, நான் உனக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்த நினைச்சேன், அதனாலதான் இந்த 3 இடத்துக்குமே உன்னை நான் அனுப்புனேன். உனக்கான சரியான இடத்துல தான் உன்னுடைய மதிப்பு என்னன்னு உன்னால உணர முடியும். உன்னுடைய மதிப்பை நீ தவறான இடத்துல தேடுற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது. உன்னை மதிக்காதவங்க, உன்னோட அருமை தெரியாதவங்க கூட எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ இருக்காத. மத்தவங்களுக்கு உன்னுடைய வேல்யூ தெரியணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நீயே உணராத உன்னுடைய வேல்யூவை மத்தவங்க உணருவாங்க அப்படின்னு நீ எதிர்பார்க்க கூடாது. உன்னுடைய மதிப்பு என்னன்னு மத்தவங்களை தீர்மானிக்க விட்டுறாத. அப்படி நீ விட்டுட்டனா கடைசி வரைக்கும் உன்னுடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு அவங்களுடைய அப்பா அவருக்கு சொன்னாரு. அவங்க அப்பா அவர்கிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நமக்கும் நல்லாவே பொருந்தும். எந்த இடத்துல நாம இருந்தோம்னா நம்முடைய மதிப்பு உயருமோ, யார் கூட நாம இருந்தா நம்முடைய மதிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல தான் அவங்க கூட தான் நாம இருக்கணும். நம்முடைய மதிப்பு தெரியாதவங்க கிட்ட நாம முரண்பட்டு நிற்க கூடாது. நம்முடைய தகுதிகளையும் நம்முடைய மதிப்பையும் நாம ஒவ்வொரு நாளும் உயர்த்தணும். சரியான இடம் வரும்போது, சரியான காலம் வரும்போது தான் அதை நாம நிரூபிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மத்தவங்க நம்மள எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்களோ அதே கண்ணோட்டத்துல நாமளும் நம்மள பார்க்க கூடாது. நமக்கான மதிப்பையும் வாழ்வையும் அடைகிறதுக்கு நாம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் இருந்தாலும் நாம் போய் தான் ஆக வேண்டும். இந்த கதை சிறியதாக இருந்தாலும் இது உணர்த்தக்கூடிய கருத்து என்பது மிகவும் ஆழமானது. மீண்டும் நம்முடைய அடுத்த பதிவில் வேறொரு குட்டி கதையை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றிகள்.